மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர். பேனிக் அட்டாக் தான் எனக்கு வந்து இது தெரிஞ்சது. ஸோ இது இந்த சீரியஸாக இருக்குது. எனக்கு ஹவுஸ் ஒர்க்கே ஃபஸ்ட்டு பிடிக்காது. ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கே எனக்கு பிடிக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நான் தனியாலாம் எடுத்துக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு. செம்ம இன்ட்ரோவர்ட்டு. ஒரு கொஸ்டின் கேட்க கூட நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன் நீ வாய மூடிட்டே இருக்க அப்படிலாம் கேட்பாங்க. நீ பேசு, சைலண்டாகவே இருக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி விமனா, அதுவும் மேரிட் விமனா வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து நிறையா டைமில் நடக்காது. சின்ன வயசுலேருந்து ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் பெருசாகிட்டோன்னே நீ யோசி, இது சொல்லு அப்படின்னா அதுவும் எல்லாம் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸாக இருக்கும். லைஃபே கற்றுக் கொடுத்துச்சு. Welcome everyone to a brand new episode of Beyond the Laptop, the BTL show. மனிதர்களும் அவர்களின் வாழ்க்கை கதைகளும். நமக்கு லைஃப் வந்து the script that we have always imagined இல்லை, அதே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம்டைம்ஸ் இட் surprises us, sometimes it tests us and sometimes it changes us too. And அப்பப்போ லைஃப்பில் நம்ம வந்து அந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பார்த்து அவங்களை நம்ம மீட் பண்ணும்போது and how beautifully they carry themselves, even though அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் அப்படி அமையலைனாலும் அந்த வாழ்க்கையை அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து நான் இன்னைக்கு என் ஷோக்கு கொண்டு வந்திருக்கேன். வெல்கம் டு பியாண்ட் த லேப்டாப் ஷோ. தேங்க்யூ துர்கா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஃபார் கமிங் டு த ஷோ. உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பிடிஎல் வியூவர்ஸ்க்கு. ஹாய் எவ்ரிவன், ஐம் ஆர்த்தி. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஆட்டோமேஷன் டெஸ்டராக. நாளைக்கு வந்து எனக்கு 10 years ஆஃப் ஒர்க்கிங். ஓ வாவ், ஸோ நைஸ். முடியுது, 10 years கம்ப்ளீட் ஆகுது. 10 years கம்ப்ளீட்டட். சூப்பர். ஓகே. நான் வந்து ஒரே சைல்ட் என் பேரண்ட்ஸ்க்கு. நான் மேரிட், சேம் சென்னையில் தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்து. பொய், அது சென்னைக்கே இல்லை. சரி, செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே. நான் படித்ததும் ஸ்கூல் படித்ததும் அங்கே தான், பிறந்தது அங்கே தான், ஸ்கூல் படித்தது அங்கே தான், காலேஜும் அங்கே தான் படித்தேன். ஓகே. ஒர்க்கும் ஒரு 2 stops தள்ளி தான் போயிட்டுருக்கேன். ஓகே. மேரேஜும் ஒரு 1 to 2 hours அவ்வளோதான். அவ்வளோதான். நான் அவ்வளவா நிறைய இடத்துக்கு போனதில்லை. மேரேஜ் ஆகி மட்டும் கொஞ்ச நாள் நான் நார்த்தில் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு சென்னை. அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெரிய அப்படியே எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர்லாம் இல்லை, கிடையாது. ஓகே, குட். ஸோ வெல்கம் டு தி ஷோ ஆர்த்திமா. அண்ட் கைஸ், உங்களுக்கு தெரியலனா ஆர்த்தி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் அவங்களுக்கு நாங்கள் ஒரு செல்ல பேர் கூட வச்சுருக்கோம், ரோபோன்னு சொல்லி. பிகாஸ் ஃபோன் எடுத்தால் இப்படி தான் இருக்கும், ஹலோ ஆனால் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனால் இப்படி தான் இருக்கும், சரி, பண்ணிட்டேன், ஓகே. ஸோ ஆர்த்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் இது ரொம்ப ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு டெல். அண்ட் அதனால தான் அவங்கள நாங்கள் செல்லமாக ரோபோன்னு கூப்பிடுவோம். யா, ஸோ நம்ம செக்மெண்ட் 1குள்ளே போகலாமா? எஸ், செக்மெண்ட் 1ல் எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிங்கிள் சைல்டு, ஓன்லி கேர்ள் சைல்டு. ஸோ கொஞ்சம் பேம்பரிங் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சின்ன போலேருந்தே வந்து ஃபுல்லாகவே அப்பா அம்மா உடைய அரவணைப்பு தானா, இல்லை ஏர்லியாகவே நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு பிகாஸ் ஐ வாஸ் த ஒன்லி சைல்டு அப்படியா? இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங். அதுவும் ஷிஃப்ட் டைமில் தான் 2 பேருமே ஒர்க்கிங். ஓகே. என் கிராண்ட் பேரண்ட்ஸ், அங்கிள், அவங்க கூட தான் நான் மோஸ்ட்லி வளர்ந்தீங்க. ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நான் தனியாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. வந்து ரொம்ப பேம்பர்ட் தான். ரொம்ப பேம்பர்ட் தான். ஓகே. ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டினாலே நான் அப்புறம் மேரேஜ் ஆகி போய் தான், அதுக்கு நானேலாம் எதுவும் பெருசாக பண்ணதில்லை. ஓகே. அப்போ கூட எங்கள் அம்மா மார்னிங்கே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நான்லாம் தனியாலாம் எதுவும் செஞ்சதில்லை. குக்கிங் பண்ணணும், லேர்னிங், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஹவுஸ் ஒர்க்கே ஃபஸ்ட்டு பிடிக்காது. ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கே எனக்கு பிடிக்காது. எனக்கு எதுனா புதுசாக பண்ணாதான் எனக்கு வந்து அன்னைக்கு ஓகே. ஸோ அதனால எனக்கு இந்த ஹவுஸ் ஒர்க்குன்றது சுத்தமாக சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகிட்டு? கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஸ்டேட்டுக்கு. கரெக்ட். அண்ட் ஆல்சோ மேரேஜ் ஆன உடனேவே யூ ஹேட் டு ஷிஃப்ட் டு another new place. How was that? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் மேரேஜ் வந்து
ஓ ஓகே. ஸோ வெளியெல்லாம் பெருசா போக முடியாது, அதனால நீங்களே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, புதுசா செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு குக்கிங்லாம். ஓகே. அதுக்கப்புறம் எப்படியோ கத்துக்கிட்டேன். ஓ குட் குட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும் பிகாஸ் இட் வாஸ் ஆல் நியூ டு யூ. டெய்லி யூ டிட் சம்திங் நியூ. அது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்ல. குட் குட். மேரேஜ் ஆன உடனே புது இடம், புது லொகேஷன், ஹவு டிட் யூ கோப்? லைக் லாங்குவேஜ் வேற, ஃபுட் வேற, கல்ச்சர் வேற, நம்மளே புதுசா போயிருக்கோம். இப்போ கோவிட் இல்ல, நீங்க வெளியே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயமா இருந்தது. ஐ மீன் பயமா இருந்தது. ஓகே, ஈவன் தோ யூ ஆர் இன் a different state but you are home. ரைட். ஸோ அப்போ புதுசா எதுவும் இல்லை. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்க ஃபுட்டு புதுசா ட்ரை பண்ணணும்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. வெளியே போறது பிடிச்சிருந்துச்சு. அது வந்து சிட்டியும் இல்லை, அது ஓகே கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் தான் நான் இருந்த இடம். ஸோ அங்க வந்து ரொம்ப ஃபீல்ஸ்லாம் இருக்கும், புதுசா இருக்கும் அவங்கலாம். நைஸ். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஆர்த்திமா, எனக்கு நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இப்போ if I had met ஆர்த்தி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போ நான் எந்த மாதிரி ஒரு ஆர்த்தியோட met? Just new to the work. ஓகே. ரொம்ப பேபியா இருந்திருப்பேன். ஓகே. ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பேன். ஓகே. பேச நிறைய யோசிச்சிருப்பேன். இன்ட்ரோவர்ட். செம்ம இன்ட்ரோவர்ட். ஐ மீன் ஒரு கொஸ்டின் கேட்க கூட நான் ரொம்ப யோசிப்பேன். இப்போ வந்து அப்படி இல்லை, பட் அப்போ அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. ஸோ இப்போவுமே அந்த இன்ட்ரோவர்ட்னா சடனாக உங்களுக்கு அப்படியே அந்த குக்கும்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்லாம் கிடையாது. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி ஒர்க் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப பிகாஸ் ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட் ஐ ஹேட் டு யூனோ கோ த்ரூ திஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐ மீன் எல்லாருக்கும் பயப்படுறது, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நிறைய மிங்கிள் ஆகாம ஏன் நீ வாய மூடிட்டே இருக்க அப்படிலாம் கேட்பாங்க. நீ பேசு, சைலண்டாவே இருக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐ மீன் நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டோன்னே ரொம்ப பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப சைலண்டா இருப்பேன். எல்லாரும் ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படிலாம் யோசிப்பாங்க. ஓகே 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 குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, வாஸ் தேர் அ ட்ரீம்? ஓகே, இல்லை நான் வந்து இப்படி எனக்கு ஒன்று ஆசை இருந்துச்சு, இல்லை இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, அண்ட் யூனோ க்ரோயிங் அப் அடல்ட்டிங் சேஞ்ச் தட் கம்ப்ளீட்லி ஃபார் யூ. அப்படி ஏதாவது, இட் குட் பி வெரி சில்லி ஆல்சோ, பட் அடல்ட்டிங் சேஞ்ச் திஸ் ஃபார் மீ அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், நான் லைஃப்பில் வந்து எப்படி இல்லாமல் இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இல்லாமல் சொல்லுங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுருப்போம், நம்ம சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அடல்ட் ஆயிட்டோன்னே. ஓ யா, நம்ம நினைக்கிறதா நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து டெசிஷன் எடுத்துருப்போம் எல்லாத்துக்குமே. ஸோ நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பெருசாயிட்டோன்னே அந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து இப்போ மோஸ்ட்லி விமனா, அதுவும் மேரிட் விமனா வந்து நீங்க எடுக்கிற டெசிஷன் வந்து நிறைய டைம்ல நடக்காது. ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்றேன் டிஃபரன்ஸ். ஈவன் தோ இட் லுக்ஸ் வெரி சில்லி பட் இட்ஸ் such a huge thing. Only when you said it out loud, even I was able to understand. Yes, decision making has, and it is such a crucial part. Illa, you need to be able to make decisions, but are you given the opportunity? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னா சடனா ஒரு நாள் நீ போய் டெசிஷன் எடு அப்படின்னா சடனா அது ரொம்ப கஷ்டம் இல்லை? யா சின்ன வயசுலேருந்து ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் பெருசாயிட்டோன்னே நீ யோசி, இது சொல்லு அப்படின்னா அதுவும் எல்லாம் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸாக இருக்கும். சடனாக இட் இஸ் த்ரோன் அட் யூ இல்லை? யா எஸ், ட்ரூ. ஓகே, with that we are coming to the end of segment 1. Alright, நம்ம segment 2 குள்ள போலாமா? ஓகே, segment 2ல எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிகாஸ் ஐ நோ யூ, அதனால நான் இதை கேட்குறேன். ஓகே, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சாப்டர் ஆஃப் லைஃப் இருக்கும் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ரீலிவ் அகேன், அப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபேஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? வாட் டிட் யூ லேர்ன்? வாட் டிட் இட் டீச் யூ அண்ட் வாட் டிட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் இட்? லைஃபே கற்றுக் கொடுத்துச்சு. ஓ மை காட். ஓகே, 21 அப்போ வந்து சம டிப்ரெஷன்ல போயிட்டேன். ஐ மீன் அது எனக்கு அப்போ தெரியாது, அது டிப்ரெஷனே தெரியாது. ஓகே, ஸோ வாட் வாஸ் தி early signs?
எழுந்திரிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும், அழுக வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஆங்ஸைட்டி, இப்போ நர்வஸ்னஸ்னா நீங்க ஒரு ஃபீலிங் வரும்ல, அது எப்பவுமே இருந்துட்டே நெஞ்சில ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறது. அதனால அந்த மாதிரி அது கான்ஸ்டன்ட்டா இருக்குமா? ஆமா, கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயம் புதுசா எதனா செய்ய போறீங்க, அந்த மாதிரி நர்வஸ்னஸ் இல்ல. புரியுது. உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், you won't know the reason. இருந்துட்டே இருக்கும். எதுக்கு வருதுனே புரியாது. ஓகே. அதுக்கப்புறம் திடீர்னு பேனிக், ஆக்சுவலி பேனிக் டிஸார்டர், ஐ மீன் பேனிக் அட்டாக், அப்படி வரும்போது தான் எனக்கு வந்து இது தெரிஞ்சது. ஸோ இது இந்த சீரியஸா இருக்கு. அது பேரும் எனக்கு அப்ப தெரியல. பேனிக் அட்டாக்னே தெரியாது. நான் வந்து செஸ்ட் பெயின் மாதிரி நினைச்சுக்கிட்டேன், ஹார்ட் அட்டாக்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே. ஃபுல்லா அப்படியே எல்லாமே கோல்ட் ஆயிடும், பாடியே கோல்ட் ஆயிடும், செஸ்ட்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், மூச்சு விட முடியாது, அழுக வரும். ஓகே. எல்லாமே அப்படியே பிளர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. பட் அது வந்து பேனிக் அட்டாக்கோட சிம்டம்ஸ். ரைட். அதெல்லாம் நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு 22ல இது ரொம்ப தாங்க முடியாம, சரி நம்ம வந்து இது ஏதோ மென்டல் ப்ராப்ளம் தான், நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி அப்போதான் எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சது. ஐ ஹாவ் அ டிப்ரெசிவ் டிஸார்டர், மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர். ஓகே. அண்ட் தென் ஆல் திஸ் சிம்டம்ஸ் வித் இட் came along with that அப்படிங்கிறது. ஓகே. மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர்ல 2 வீக்ஸ் தான் டைமா. 2 வீக்ஸ்ல இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா 2 வீக்ஸ்ல இட் இஸ் டயக்னைஸ்ட் டு பி MDD. பட் நம்மலாம் எப்படின்னா, நம்மலாம் 2-3 வருஷமா அப்படியே இருந்துட்டே இருக்கோம். அதோடவே we live with it because see யாருக்கும் அது தெரியாது. அந்த ஒரு அறிவு வேணும்ல, எனக்கு இப்போ இதுதான் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. So when you said that எனக்கு அது ஒரு மென்டல் டிஸார்டர்னு நீங்க சொல்லும்போது how did you even identify it? இல்ல, இந்த மாதிரி நான் எப்போ வந்து டாக்டர் கிட்ட போகணும்னு நினைச்சேன்னா, சோகமா இருக்கிறதோ அழுகிறதுக்கோ அதுக்கு இல்ல, இந்த பேனிக் அட்டாக் வரும்போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சோ நம்ம எதனா பண்ணி ஆகணும், இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு நாள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போனேன். ஓகே. ஓகே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம டெய்லி அழுகுறோம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து டாக்டர் கிட்ட போக முடியாது. நம்ம ஆனா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மள அப்படிதான் வளர்த்துருக்காங்க, நம்ம யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறோம். பட் ஆனா இதுக்குமே நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இதுவும் ஒரு ஹெல்த் தான், இதோட பிரெயின் தான் ஹெல்த் தான் அதுவும். And you need to prioritize it. First of all, you need to know that this needs to be cured. அதுக்கும் ஒரு டாக்டர் எப்படி நார்மலா எனக்கு இப்ப வலிக்குது, கை வலிக்குது, அந்த மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். ஃபீவர்னா டாக்டர் கிட்ட போய் there is a person I know of, okay, and that guy is actually going through depression now. But அவன் என்ன என்கிட்ட சொல்றானா, நான் சொன்ன போய் தெரபிஸ்ட் பாருங்க, இல்லக்கா வீட்ல வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பயந்துருவாங்க, எனக்கே பயமா இருக்கு, எனக்கு வந்து ஏதோ மென்டலி நான் ஸ்டேபிள் இல்லைன்னு எனக்கே பயமா இருக்கு, அதனால நான் போக மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே, தட் கைஸ் ஹீஸ் ஆல் க்ரோன் அப், ஐடில தான் இருக்காங்க. ஓகே, பட் அந்த பயம் இருக்கு. ஸோ அந்த பயத்தை உடைக்கணும்னா வாட் வில் யூ டெல் தம்? அவங்க somebody like they're out there இருக்காங்கன்னா வாட் வில் யூ டெல் தம்? வாட் கெப்ட் யூ மூவ் ஃபார்வர்ட்? அந்த ஒரு பாத் எடுக்கணும், நான் டாக்டர்கிட்ட போகணும், ஐ நீட் டு சீக் ஹெல்ப் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுல்ல? பிகாஸ் நார்மல் டிப்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் யூ வென்ட் த்ரூ இஸ் சம்திங் மேஜர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யாராவது அவுட் தேர் இருக்காங்கன்னா வாட் யூ டெல் தம்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் போய் வந்து சும்மா ஒரு கவுன்சிலிங்க்கு போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நிறையா ஐ மீன் ரொம்ப கிளினிக் மாதிரி இல்லாமல் நார்மல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி how do you identify them? ஆன்லைன்ல is there any word that you have to search? because பொதுவாவே தெரபிஸ்ட்னு நம்ம போட்டா இப்படி தானே வரும். கவுன்சிலிங் கேட்கணும், இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் அந்த மாதிரி சர்ச் பண்ணா. சைக்காட்ரிஸ்ட்னா அவங்க வந்து மெடிசன்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே. சைக்காலஜிஸ்ட்னா சைக்காட்ரிஸ்ட் ஷுட் ரெஃபர் யூ டு த சைக்காலஜிஸ்ட், அவங்க தான் தெரப்பி கொடுக்குறவங்க. கவுன்சிலிங்னா கொஞ்சம் லைக் சோஷியல் ஒர்க்கர் மாதிரி, தே வில் ட்ரை டு கெட் வாட் யூ ஹேவ் அண்ட் ட்ரை டு ஹெல்ப் யூ அண்ட் மேபி ரெஃபர் இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் இஷ்யூஸ். இஃப் யூ டயர்லி நீட் ஹெல்ப்னா அதுக்கேற்ற மாதிரி தேல். ஓகே, பட் ஃபார் யூ டு டாக் டு சம்ஒன், ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கவுன்சிலிங். ஃபார் யூ டு ஓப்பன் அப். என்ன எனக்கு இதான் நான் கோ த்ரூ பண்ணுறேன்னு நான் வாய் வழியாக சொல்லறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும்ல? எஸ், யா, குட். அண்ட் வாட் டிட் இட் டீச் யூ தட் ஃபேஸ்? எல்லாமே தான்
எப்படின்னா இப்போ வந்து ஒரு வேர்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு லைன் வந்து அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன்னோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட எதுனா சொல்லிட்டாங்கன்னா உனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குன்னு நீ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அழுக போறியா, இல்லை அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ மற்ற வேலையை பார்க்க போறியா? அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Your reaction. My reaction. God. Or people's reaction. Yeah. ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் சோகமாகவே இருக்கக்கூடாது, கோவமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. இவங்க இந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஃபீலிங்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு போங்க. அவங்க வந்து அப்படி உங்களுக்கு மெடிசன் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அதில் போய் நீங்கள் மெடிசன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் தான் பிரெயினில். ஓகே. டோப்பமைன், செரட்டோனின் அந்த மாதிரி சில இதுக்கு அவங்க மெடிசன் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் பேலன்ஸ் ஆனாலே உங்களுக்கு இந்த மோஸ்ட்லி சிம்டம்ஸ்லாம் டவுன் ஆகிடும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணால் அவங்க சொல்கிறத நீங்கள் அட்லீஸ்ட் கேட்கலாம், அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்கிறத. இல்லைன்னா அது வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. இல்லை, ஆமாம், நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல்லையே இருப்பீங்க. ஏன்னா எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ டவுனாக இருக்கும் அந்த டைமில். ஆமாம், நம்மளால் வந்து அந்த யோசிக்கிறதுன்றதே ஒர்க் ஆகாது. எப்போவுமே ஃப்ளைட் அந்த ஃபைட் மோட்லேயே இருக்கும் பாடி. ஓகே. ஸோ அந்த நம்ம யோசிக்கணுன்றதே நம்ம போயிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்கே வந்து ஒரு லெவல் ஆஃப் பேலன்ஸ் வேணும் பிரெயினில். ஸோ ரேஷ்னல் திங்கிங் இருக்கா? ரேஷ்னல் திங்கிங் கம்மியாக இருக்கும் ரொம்ப. ஓகே. அதனால தான் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்டான டெசிஷன்ஸ் எடுத்து ரொம்ப பேடான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஈவன் நோ அவங்க என்ன பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை, இல்லை காசு பிரச்சனை அது மாதிரி இருந்துச்சுன்னா, நான் டாக்டர்கிட்ட போனால் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, காசு எங்கேருந்து வரும் டாக்டர்கிட்ட அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது எப்படின்னா, நீங்கள் உங்களோட தெரப்பி கொடுத்து உங்கள் பிரெயின்லாம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நீங்களே ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன். ரைட். ஸோ அதுதான் வந்து அதுக்கு தான் டாக்டர் கிட்ட போக சொல்கிறாங்களே தவிர யாரும் அவங்க காசு கொடுக்க போகிறதில்ல, உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல யாரும். கரெக்ட் கரெக்ட். யூ வில் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், யூ வில் கெட் த சொல்யூஷன் வாட் யூ நீட். அதுதான் அதே பிரச்சனை தான், நீ எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிற விதம் மாறிடும். கண்டிப்பாக மாறிடும். யா, தட்ஸ் பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட்லாம் எப்படின்னா யாருன்னா எதுனா சொன்னால் என்னால் தாங்கவே முடியாது. இப்போலாம் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் வேலையை பார்த்துட்டு போவேன். நான் அதே இடத்துல இருந்திருந்தேன்னா நான் க்ரோ ஆகிறது, நான் எப்போ வந்து என்னோட ஒர்க் பண்ணுறது, நான் எப்போ லைஃப் லீட் பண்ணுறது, அப்படியே இருக்க முடியாதுல்ல. ஸோ அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஆனஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு டீமுக்கு வந்தப்போ பார்த்த ஆர்த்திக்கும் இப்போ நான் பார்க்குற ஆர்த்திக்கும் there is so much of difference. And I think that's what has taught you. The answer is there. I can see it. See, எனக்கு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். But you've become somebody who is ready to, face எது வந்தாலும் இல்லையா? Beautiful. That's I'm really happy you took that help and you took that call. Yeah. எனக்கு இது I need to fix this so that I can live. ஏன்னா ஒரு whole life அஹெடாக இருந்திருக்கு. நான் அந்த டெசிஷன் அப்போ எடுத்தது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் ஒன் வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே, நவ் எனக்கு இப்போ பிகாஸ் வி ஸ்போக் அபவுட் திஸ், என்ன சொல்லுவாங்க, காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, டைம் வில் ஹீல் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிஜமாவே டஸ் டைம் ஹீல் எவ்ரி திங்? டைம் ஹீல் பண்ணுறதுனா என்னென்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்களா தான் முக்கியம். சும்மா டைம் அப்படியே பண்ணாது, இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்கே நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து நிறைய படித்தோ எதனா வந்து செல்ஃப் ஹெல்ப் கொடுத்துக்கணும். இல்லை அது வந்து உங்களால் முடியலன்னா நீங்கள் வெளியே தான் போய் ஹெல்ப் கேட்கணும். ஸோ ஐடியலி டைம் டசன்ட் ஹீல். நோ, அப்படிலாம் கிடையாது. மைண்ட் செட் சேஞ்ச் ஆனால் தான் ஹீல் ஆகும். ஆகும். என் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா,
இப்போ நீ வந்து நீ வெளியே போகணும்னு நினைக்காத, ஓடி போயிடணும்னு நினைக்கிற நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம. ஓஹோயா. ஸோ அந்த இடத்துல இருந்து நீ ஃபேஸ் பண்ணு, அப்போதான் உன்னோட எமோஷனல் கோஷன், ஐ மீன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த அந்த இதெல்லாம் உனக்கு அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணல, இல்லை நீங்கள் வந்து ஒரு அந்த இதை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா இப்போ அந்த அந்த என்ன சொல் ஸ்கில்லே உங்களுக்கு இருக்காது. கரெக்ட் கரெக்ட். அந்த ஸ்கில்லாம் நீ வந்து இருந்து ஃபேஸ் பண்ணாதான் உனக்கு வரும், அப்பதான் டெவலப்பே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணணும். இமோஷனல் கோஷன். எப்போவுமே நம்ம வந்து ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாம போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள்ல வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ நம்ம நின்று ஃபேஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காம somehow you have to help yourself. ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின். ஓகே, லைஃப்பில் வந்து வாஸ் தேர் அ பாயிண்ட், ஓகே, ஒரு மொமெண்ட் வேர் யூ தாட் ஓகே திஸ் இஸ் நாட் கோயிங் டு லெட் மை லைஃப் டிசைட், யூனோ, இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் என்னை டிஃபைன் பண்ணக்கூடாது அண்ட் ஐ நீட் டு ஆக்ஷன் திஸ் அப்படின்னு ஒரு நாள் இருக்கா? ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோ ஒரு நாளோ யூ திங்க் இல்லை இதுக்கு மேலே இதுதான் என்னை டிஃபைன் பண்ணிடுமோ, இதுக்கு மேலே நான் இப்படி இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கா? ஆமாம், நான் ஒரு வாட்டி ரொம்ப பேட் டெசிஷன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் வந்து அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகிட்டதுனால ஸோ நான் வந்து இதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் அந்த அளவுக்கு என்னோட எமோஷன்ஸை கொண்டு போக மாட்டேன். ஓ, இட் வாஸ் an emotional decision that you took. ஓகே. ஸோ இப்போவும் நான் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ம எதுக்குமே போயிடக்கூடாதுன்றத நான் மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அது வந்து அந்த பாயிண்டில் டிட் யூ ரியலைஸ் சம்திங் அதுக்கப்புறம் மீண்டு வந்ததுக்கப்புறம் கேட்குறேன்? எஸ், ஆமாம், ரியலைஸ் பண்ண கண்டிப்பாக. ரொம்ப என்ன சொல்கிறது இவ்வளோ இவங்களுக்காகலாம் நம்ம லைஃப்பை விட்டுறோமா அந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் என்ன, இதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு அந்த மாதிரி. ஆக்சுவலி இது சில்லி இல்ல, இட் இஸ் சம்திங் ஹியூஜ் தட் ஹஸ் அஃபெக்டட் அஸ். பட் பிகாஸ் அதர்ஸ் இப்படி அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்னாலே அவங்களுடைய வேர்ட்ஸ்னாலேயோ ஏன் லைஃப் அவங்க வந்து நல்லா தானே இருக்காங்க, நம்ம ஏன் வந்து நல்லா இருக்கக்கூடாது, நம்மளும் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி தான். கரெக்ட். எல்லார் கூடயும் இருக்க போகிறதில்ல, ஒரு தடவை எல்லாரும் போகிறதா போகிறாங்க. பட் நம்ம ஏன் வந்து கஷ்டத்தில் இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம இதை சரி பண்ணிடலாம், நம்மளும் வந்து க்ரோ ஆகலாம் லைஃப்பில் அந்த மாதிரி தான். That's what you realized. Yeah. Wow, nice. Very good. Okay, with that we're coming to the end of segment 2. Okay, நீங்கள் நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? எஸ். கடைசியாக சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? மாட்டுவீங்க. பார்த்தேன். தேங்க்யூ, பிகாஸ் ஆர்த்தி மை ஃப்ரெண்டு பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், பொதுவாக ஜென்சி கேம் வச்சிருப்போம், பட் யூ சேஞ்ச் த ஃபார்மேட் அண்ட் வாட் டு வி ஹேவ் நவ்? தெரியாது. வாட்டா ஜென்சி கேம் வரைக்கும் தான் பார்த்தேன். ஓகே, நவ் வி ஹவ் சேஞ்ச்ட் இட் டு ரேபிட் ஃபயர். ஓகே ஓகே, ரேபிட் ஃபயரில் வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பேன், யூ டு ஆன்சர் டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? Alright, one word that describes this phase of your life. One word. Growth. Wow. Peace or ambition? Ambition, yes. A habit that keeps you grounded. Introspection. Okay, good, very good. Okay, one thing you've stopped apologizing for. Myself. Oh, How I behave. Really? Wow. Okay, complete this sentence. Okay, today I choose happiness. Wow, conscious. It's a choice. Yeah. Anybody out there, this is my tagline also. Happiness is a choice, right? So எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை, இட்ஸ் யர் சாய்ஸ். யூ கான்ஷியஸ்லி டேக் த டெசிஷன் ஆஃப் choosing happiness. Awesome. Okay, நம்ம segment 3 குள்ள போலாமா? About the woman Arthi became. Segment 3ல எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய first question. I know that you've
got a promotion recently, so congratulations for that. That's a huge feature. You've become ஒரு leadership position குள்ளார இப்போ தான் என்டர் ஆகுறீங்க. So nice. So உங்களுக்கு வந்துட்டு now after you've come across all of this இல்லையா, does success feel different? இன்னைக்கு இந்த success நீங்கள் பார்க்கும்போது whatever you overcome, does success feel different to you now? அப்படி இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும்னு தான். அப்படியா? வா. எனக்கு வந்து நான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணப்ப எனக்கு வந்து ஒரு சீனியர் மேனேஜர் ரோலில் இருந்தவங்கள ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அப்படியா? எனக்கு அது அளவுக்கு போகணும்னு ஒரு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. ஐ ரிமெம்பர் ஒரு வாட்டி நம்ம எம்டி கேட்டாரு, யார் இங்க சிஇஓவா இருப்பீங்க, யார் இங்க எம்டி வரைக்கும். You are the one who lifted your hand இல்ல அந்த கால்ல. அந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. பிகாஸ் ஐ தாட் அவங்களும் ஒரு விமன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால நம்மளும் அந்த பொசிஷன்ல இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட ஹவு ஷி பிஹேவ்ஸ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளும் போகணும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. ஓ, ஸோ நைஸ். ஸோ சக்ஸஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு ஃபார் யூ? கண்டிப்பாக அது தேவை. அது தேவை இல்லை? ஸோ குட். அண்ட் திஸ் ப்ரமோஷன் ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் யூ. அண்ட் யூ திங்க் யூ காட் இட் லைக் எனக்கு இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படாமல் எனக்கு கிடச்சிருச்சுன்னு இருக்கா, இல்லை வாட் டு யூ ஃபீல்? இல்லை, கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. சரியான ஃபைட்டு இல்லையா? அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் பேசிக்கலி என் கேரக்டரும் அப்படிதான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு அது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே அந்த மாதிரி தோணும் எனக்கு. ஸோ அதனால அவங்க கொடுக்குற ஒர்க்கை நான் பண்ணிடுவேன். ஓகே, குட் குட். ஸோ தட் ஹஸ் ஆல்சோ ஹெல்ப் யூ இல்லையா? ஸோ ஐ விஷ் யூ மோர். இன்னும் கூட லேடரில் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, சி whatever has you've crossed, what is one thing that you are proud of, okay, that with what you've achieved in illa, with what you've become, who you've become, and the aspect la you have something like that, did you identify it first of all? ஆமா, லைக் ஓப்பன் அப் பண்றது, ரொம்ப குக்கூன்ல இருக்காம இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனிங் அப். ஓகே. இப்போ தைரியமாக வந்து பப்ளிக்கில் வந்து லைக் சில பேர்கிட்ட எதனா கேட்கறது. ஏன்னா சின்ன வயசுலாம் அது கூட கேட்க மாட்டேன். இப்போ பஸ்ஸு நிறுத்துங்கன்னு கூட சொல்றதுக்கு கூட யோசிப்பேன் நான். நிஜமாவா? ரொம்ப யோசிப்பேன். ஓகே. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. நான் வந்து கொஞ்சம் போல்டாக பேசுகிறேன். ஓகே ஓகே. இங்கே நிறுத்துங்க, இது பண்ணுங்க அப்படி வழிக்கு. ஃபர்ஸ்ட்லாம் நான் சின்ன வயசில் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது தொலைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட கேட்கணும்ல, இந்த சைடு இங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் டைரக்ஷன் மறந்துடுவேன் எங்க இருந்து வந்தோன்னு சும்மா போகும்போது. அதுக்கப்புறம் கேட்கறது வந்து நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அழுக கூட வரும், ஆனா வந்து நான் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் சரி நானே கண்டுபிடிச்சு போயிடுவேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். கண்டிப்பா நான் வந்து பேசி அந்த மாதிரி இருந்ததா நான் இப்ப மாறி இருக்கேன். ஓகே. வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி தட் யூ எனக்கு இங்க ஆக்சுவலி ஹெல்ப் கேட்கணும் ஆனா என்னால கேட்க முடியல அப்படி? இப்போ எதுனா உங்களுக்கு வந்து தப்பான டிக்கெட் கொடுத்தாங்க, இல்ல தப்பான ஃபுட்டு சர்வ் பண்ணாங்கன்னா கூட நான் திரும்ப கேட்க மாட்டேன். நிஜமாவா? ஆர்டர் பண்ண தப்பா கொடுத்தோம் பப்ளிக்ல பேசவே மாட்டேன் யார்கிட்டயும். ரியலி? ஓகே. இன்ட்ரோவர்ட். இதுதான் இன்ட்ரோவர்ட் இல்ல? ஓ மை காட். நான் நிறைய மீம்ஸ் பார்த்திருக்கேன். ஓகே, பட் தென் நான் நினைச்சேன் பட் ரியலாவே என்னால கேட்க முடியாது. எனக்கு ஒரு ஆர்டர் தப்பா சர்வ் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, ஐ வில் ஹேவ் தட். யூ நோ வாட், நானா அண்ணா இது தப்பு, இது என் பிரியாணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஷாப்பிங்க்கு போனா கூட இப்ப கேட்பாங்கல்ல, என்ன பாக்குறீங்க, அதுக்காகவே நான் வந்து ஷாப்பிங்க்கு போக மாட்டேன். இல்லைன்னா யாரையாவது கூட்டிட்டு கேமரா பின்னாடி ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் அப்படிதான். தப்பான ஃபுட்டு கொடுத்தாலும் ஓகே கொடுங்க அப்படின்னா ஐ திங்க் யூ போத் வில் பி ஏபிள் டு ரிலேட் இட் பெட்டர். பிகாஸ் ஆஃப் திஸ் இல்ல, ஹவ் யூ எவர் லைக் மிஸ்ட் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? என்னால் சொல்ல முடியல, கேட்க முடியலங்கிறதுனால.
ஆமாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கில் ஸ்கூல்லலாம் வந்து என்ன சொல்கிறது, லீட் ஆக்க மாட்டாங்கல்ல, கிளாஸ் லீட், ப்ராஜெக்ட் லீட். கரெக்ட். ஏன்னா நீ வந்து கை தூக்கி எனக்கு வேணும்னு கேட்க மாட்டேன். அப்படி இருந்த ஆர்த்தி தான் இன்னைக்கு சிஇஓ யார் இருப்பீங்கன்னு சொன்னப்போ யூ ஆர் த ஒன் ஹூ ரேஸ்ட் ஹேண்ட்ஸ். தட்ஸ் அ wonderful journey la. And Arthi masi, being depressed is one thing and being an introvert who is being depressed is altogether a different level. So நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? I'm just curious, like எப்படி நீங்க உங்களை நீங்களே கொண்டு வந்தீங்க வெளியில? You can't go and tell somebody, அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது எனக்கு இதான் ப்ராப்ளம்னு நான் டக்குன்னு போயினாலும் ஓப்பனாக பண்ண முடியாது. நல்லா நான் வந்து ஐ ஆம் சம்மன் ஹூ கேன் டாக் டு பீப்புள். ஓகே, எனக்கே நான் ஒரு டிப்ரெசிவ் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணும்போது என்னால் பேச முடியல, என்னால் போய் என்னோட ப்ராப்ளம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஹவு டிட் யூ டூ தட்? எக்ஸ்பிரஸ்னா அவங்க மோஸ்ட்லி எப்படின்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போறீங்க, நார்மல் பீப்புள் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது வேற, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போறீங்கன்னா ஓகே they will have questions கேட்கும்போது நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அது வச்சே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களோட லைஃபை. ஆனா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்களே போய் புலம்புறது தான். பட் யூ திங்க் அந்த புலம்புறது ஹெல்ப் பண்ணுமா? ஆமா, கண்டிப்பா. அவங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட் இதுதான், அதுல வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே. பட் நீங்களும் சொல்லிட்டீங்க, நான் சொல்லிட்டேன்ற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து ஒரு சின்ன நோட் புக் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவேன்னா, இப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எழுதுவேன். எமோஷன்ஸ் ஹவ் ஐ ஃபீல்னு எழுதிட்டு கீழே வந்து ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, நீ ஏன் இது ஃபீல் பண்ற, ஏன்னா அது ரெண்டும் வேற. ஓகேவா? நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவோம் என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சுன்னு நீங்க எழுதணும். மேல வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எனக்கு இப்ப வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, எனக்கு அழுகியா வருது, என்னால முடியல, எனக்கு செஸ்ட்லாம் வலிக்குது அப்படின்னு நீங்க எழுதிட்டு கீழே வந்து இதுதான் நடந்துச்சு, அவங்க இது சொன்னாங்க, லைக் ஃபேக்சுவலா இருக்கணும் கீழே இருக்கிறது. ஸோ நீங்க அப்புறமா திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க என்னதுக்கெல்லாம் நீங்க இது மாதிரி ட்ரிகர் ஆயிருக்கீங்க, எதுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். ஆல்சோ இது எழுதுனா நீங்க வந்து அட்லீஸ்ட் தெரபிஸ்ட் கிட்ட போகும்போது அதை பார்த்து நீங்க சொல்லிக்கலாம், உங்களுக்கு இதுதான் நடந்துச்சு. நீங்க ஏன்னா மறந்துடும், கண்டிப்பா மறந்துடும். ஏன்னா நீங்க அவ்வளவு எமோஷன்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம். ஆர் சம் பீப்புள் கேன் கேஸ் லைட் யூ, இது நடக்கலன்னு கூட சொல்லலாம். நீங்க அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ், தட்ஸ் a very good. அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்கில் மாதிரி, லைக் யூஸ்ஃபுல். somebody who is battling இல்ல. அப்புறம் கண்டிப்பா 9 hours தூங்கணும். நிறைய பேர் வந்து தூங்க மாட்டேங்கிறாங்க. தூங்கினாதான் ஆங்ஸைட்டி வந்து வராது, கம்மியாகும். ஓகே. எனக்கு வந்து முன்னாடிலாம் ஒழுங்கா தூங்கல, ஸோ ஆங்ஸைட்டி நிறையா இருக்கும். இப்போ கூட நான் ஒரு 3 days தொடர்ந்து ஒழுங்கா தூங்கலைன்னா எனக்கு சும்மாவே ஆங்ஸைட்டி வரும். நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ஏன் இந்த ஃபீல் வருது, நம்ம லைஃப்ல நல்லா தானே இருக்கோம் அப்படி தோணும். ஸோ கண்டிப்பாக ஸ்லீப் வந்து இம்பார்ட்டன்ட். 8 to 9 hours, எஸ்பெஷலி உமன் வந்து 10 hours கூட தூங்கலாம். ஆனால் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே. எல்லாரும் காலையில் எழுந்துச்சு எல்லாத்தையும் செய்யணும், உமன் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. மென் வந்து 7 hours 8 hours தூங்கினா கூட போதும். ஆனால் உமன் வந்து 10 hours அட்லீஸ்ட் தூங்கணும். அவங்க தூங்குறது கஷ்டம் தான், 9 hours அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்லீப் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லை? அண்ட் அதுவே பாதி இஷ்யூஸ் உங்களுக்கு குறைச்சிரும். ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க, வைட்டமின் டி, B12, அயன், இதெல்லாம் செக் பண்ணுங்க. ரொம்ப லோவா இருந்துச்சுனாலும் கண்டிப்பா டிப்ரெஷனுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ரைட். அதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. D, B12 and your iron இல்ல? These will help you identify. ரொம்ப லோவா இருக்கனால you will not have the energy to do things. எனர்ஜி மட்டும் இல்ல, அதுவே வருது உங்களுக்கு ஆங்ஷியஸ்னஸ் கொடுக்கும், அப்புறம் டிப்ரெஷன் கொடுக்கும். இன்னைக்கு majority of them have vitamin D deficiency. இல்ல? Yeah, true. So very well said. Okay. All right, நம்ம இப்போ செக்மெண்டோட லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டோம். ஓகே, உங்ககிட்ட கேட்க வேண்டிய லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, இஃப் your life had a title today, okay, what would it be and why? Definitely rebirth தான். Rebirth, that is the title. Okay.
2 வாட்டி. ஒரு வாட்டி நான் எடுத்த டிசிஷனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஓ ஓகே. செகண்ட் டைம் வந்து காட் டிசிஷனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருந்தேன். ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து லைஃப் த்ரெட்னிங் இதுதான். ஓகே ஓகே. ஸோ ரீபர்த். எஸ். And that's the reason also. Good. With that, we're coming to the end of the show. Yay! So yeah, with that, we're coming to the end of the show. And if you're still here with us, thank you so much. நம்ம இவ்வளோ நேரம் ஆர்த்தி கிட்ட நான் பேசினதுல வந்து என்னன்னா, சில நேரம் நமக்குள்ளார நடக்கிற போராட்டங்கள் இல்லை, அது வந்து நம்மளை ஒரு பர்சனாக நிறையவே மாற்றும். ஆனால் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இவங்க ஆர்த்தி வந்து அதை எவ்வளோ அழகாக அவங்களோட க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் ஷி செட் த டைட்டில் ரீபர்த்ங்கிற அந்த ஒரு வார்த்தையில் இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் வந்து எல்லாமே என்னுடைய டெசிஷன்ஸ் தான். எவ்வளோ பெரிய ஸ்டார்மை நான் கோ த்ரூ பண்ணாலும் அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான். ஸோ ஒரு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் அதுலேருந்து நான் க்ரோ பண்ணி ஒரு ஹோப், ஹீலிங் அண்ட் ஹோப் அப்படிங்கிற அந்த ஒரு 2 அழகான வார்த்தை வந்து நம்ம கார்த்தி வந்து காமிச்சாங்க. அண்ட் இஃப் யூ க்ரோ, நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகி அந்த ஹோப்பை விடாமல் நீங்கள் வந்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க ஒரு லீடாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்சுவல் கனவு, அவங்க அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மேனேஜரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன், ஆனால் நடுவில் எனக்கு சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்துச்சு, அதுக்காக நான் என்னோடய கனவை விட்டுட்டேன்னா இல்லை, என்னால் க்ரோ ஆக முடியுது. இன்றைக்கி நான் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்குள்ளார வந்துட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நான் போகிறதுக்கு என் கனவுக்கு. பட் இனி எது நடந்தாலும் கூட I'll be able to heal myself and that hope is still there. And அந்த மெசேஜ் ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் ஆர்த்திமா. Whatever you have come across and whoever you have become, I'm really really happy, you know, that you chose this and you are here. So yeah, good. And if anybody is watching, you know, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா what do you tell them? Don't lose hope. There is always light at the end of the tunnel, so don't lose hope. Yeah, yes, that's the message guys. So yeah, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இஃப் யூ திங்க் இது நம்ம யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்ப் சீக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அண்ட் யூ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னாக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ராப்ளி வில் கனெக்ட் யூ வித் த ரைட் பீப்புள். யா, we can help you with that. And help கேட்கறதுல தயங்காதீங்க. That is my only request to you people out there. And yeah, if you're still here with us again, thank you so much for watching. And if you've liked this show, மறக்காம உங்க friends and family-க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம ஷோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until the next conversation, this is Sasha signing off. This is Beyond the Laptop, the BTL show, மனிதர்களும் அவர்களின் வாழ்க்கை கதைகளும்.